தாவீதின் விண்ணப்பம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தன்னுடைய ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுக்க வேண்டும் என்றும் பதில் கொடுக்க வேண்டும் என்றும் சங்கீதக்காரர் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனே நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். அவரே நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவர். தாவீது தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது தனக்காகவும் ஜெபம் பண்ணுகிறார். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் என்று சொல்லுகிறார். தேவனே தாவீதை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவரை தமக்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தாவீது தேவனை நோக்கி பார்க்கிறார். அவர் தேவனை பற்றி சொல்லும்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார். தேவனுடைய மகிமை அவருடைய நாமத்தில் இருக்கிறது. சர்வ சிருஷ்டிகளும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபின் தேவனாகவும் இருக்கிறார். தேவன் தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்றும் தனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றும் தாவீது ஜெபிக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபின் தேவனாகவும் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தாரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். தமது விசேஷித்த பாதுகாப்பினாலே தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவன் கண்ணோக்கமாய் இருக்க வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனிடம் ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்கள். என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். இந்த வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் என்று அழைக்கப்படாமல் யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். யாக்கோபிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தபோது தேவன் அவரை சந்தித்து அவருக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக வாக்கு பண்ணினார். யாக்கோபு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவராக இருந்த போதிலும் தேவன் தமது கிருபையினால் அவரை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆகையினால் யாக்கோபின் தேவன் என்பது கிருபையுள்ள தேவன் என்று பொருள்படும். தேவன் பட்சபாதம் இல்லாதவர். யாக்கோபிற்கு தம்மை கிருபை உள்ளவராக வெளிப்படுத்தியது போன்று தம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் கர்த்தர் அப்படியே தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று சங்கீதக்காரர் கூறுகிறார். 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தாவீது தேவன் மீது அன்பாய் இருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். தாவீது தேவனுடைய வாசஸ்தலத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் தனக்கு நல்லது என்று தாவீது அறிக்கை செய்கிறார். 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாளே அவருக்கு நல்ல நாளாய் இருக்கிறது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் தன் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தாவீது தெரிந்து கொள்கிறார். ஆகாமிய கூடாரங்களில் ஆடம்பரங்கள் இருக்கலாம், அலங்காரமான ஆசனங்களில் வீற்றிருக்கலாம், அந்த கூடாரங்களில் சகலவிதமான வசதிகளும் இருக்கலாம். ஆனால் தாவீதுக்கோ ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்க பிரியமில்லை. இதற்கு பதிலாக தாவீது தேவனுடைய ஆலயத்தின் எந்த பகுதியிலும் வாசமாயிருக்க ஆயத்தமாயிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பது கூட தனக்கு பிரியமானது என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே பிச்சைக்காரர்கள் தான் உட்கார்ந்திருப்பார்கள். அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே சப்பானி பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆகாமிய கூடாரங்களில் பிரபுவை போல இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் ஒரு பிச்சைக்காரனை போல காத்திருப்பதையே தாவீது விரும்புகிறார். தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் வாசம் பண்ண முடியாமல் போனாலும்
ஆலயத்தின் வாசற்படியிலாவது காத்திருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். தேவனுடைய பிரசன்னத்தை முழுவதும் இழந்து போவதற்கு பதிலாக ஏதாவது கொஞ்சம் பிரசன்னம் கிடைத்தாலும் அதை வாஞ்சையாய் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் இருப்பதற்கு பதிலாக ஓரளவு இருப்பது நலம். தேவாலயத்தில் எங்கும் வாசம் பண்ணாமல் இருப்பதற்கு பதிலாக தேவாலயத்து வாசற்படியிலாவது காத்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீதுக்கு தேவன் தாமே சந்தோஷமும் நம்பிக்கையும் எல்லாமுமாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருளிலும் அந்தகாரத்திலும் இருக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கும்போது, அவர் நம்மோடு கூட இருக்கும்போது, அவரே நமக்கு சூரியனாக இருக்கிறார். அவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு அநேக ஆபத்துக்கள் உண்டு. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கும்போது அவர் நம்மை பாதுகாக்கும் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கிருபையையும் மகிமையையும் அருள்வார். தேவன் நம்மீது வைத்திருக்கிற நல்ல நோக்கங்களும் அவர் நமக்குள் செய்கிற நற்கிரியைகளும் தேவனுடைய கிருபைகளாகும். தேவன் நம்மை மகிமைப்படுத்தும் போது அவர் நமக்கு கனத்தையும் மேன்மையையும் கொடுக்கிறார். தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறார். நாம் தேவனுக்கு சுவிகார புத்திரராய் இருக்கிறோம். ஒரு தகப்பனானவர் தன்னுடைய குமாரனுக்கு சுதந்திரம் வைத்திருப்பது போல தேவனும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சுதந்திரமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இம்மையிலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் மறுமையிலே தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம். தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுத்து தம்முடைய மகிமைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். பரலோகத்தில் தேவனுடைய கிருபை பரிபூரணமாய் இருக்கும். தேவனுடைய ஈவுகள் எல்லாம் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நன்மைகள் உண்டாகும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விண்ணப்பம் பண்ணுவதற்கும் அதிகமாய் கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை குறைவில்லாமல் நிறைவாக்குவார். தேவன் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பார். நம்முடைய அறிவும் ஞானமும் குறைவுள்ளது. தேவனோ சர்வ ஞானம் உள்ளவர். நமக்கு எது நன்மையானது என்று தேவனுக்குத்தான் தெரியும். அந்த நன்மையை எந்த காலத்தில் கொடுத்தால் அது நமக்கு சித்திக்கும் என்பதும் தேவனுக்குத்தான் தெரியும். நாம் தேவனுடைய சமூகத்தில் ஏராளமான காரியங்களுக்கு ஜெபிக்கலாம். ஆனாலும் தேவன் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நமக்கு நன்மையான ஈவுகளை மாத்திரமே கொடுப்பார். தேவனுடைய வாசஸ்தலத்தில் தங்கியிருக்கும் பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள். இது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை ஆராதிக்க வேண்டும். சபை ஆராதனையை விட்டுவிடக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மால் சபை ஆராதனையில் பங்கு பெற முடியாமல் போனால் விசுவாசத்தினால் தேவாலயத்தின் கர்த்தரிடத்தில் போக வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக முடியாதவர்கள் ஆலயத்தின் கர்த்தரிடத்திற்கு விசுவாசத்தோடு போக வேண்டும். தேவனை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுக்குள் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. சங்கீதக்காரர் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, தேவனை சேனைகளின் கர்த்தாவே, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் கேடகமாகிய தேவனே, சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு சேனைகளின் கர்த்தாவாகவும் ராஜாவாகவும் கேடகமாகவும் இருக்கிறார். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். ஆம், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்விரண்டு காரியங்களையும் கொடுப்பார். ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை. கிருபை ஒரு செடியை போன்றது. மகிமை அந்த செடியில் இருந்து வெளிவரும் கனிக்கு ஒப்பானது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்குவார். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் தேவையை சந்திப்பார். ஆசைகளை திருப்தியாக்குவார். ஆசைகள் என்பது நல்ல ஆசைகளாக மட்டுமே இருக்க வேண்டும். நமது தீய ஆசைகளை தேவன் நிறைவேற்ற மாட்டார்.